உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனிக்கும் உலகத்தோட மிகப்பெரிய நாட்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. அதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்ட்ரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியும் வந்து ஒரே கண்ட்ரி தான், தட் இஸ் அமெரிக்கா. அண்ட் அந்த கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள். ட்ரம்ப் வந்து எப்படியாவது மிரட்டியாவது அமெரிக்காவுக்கு சில விஷயங்களை ஆப்பிள் கிட்ட இருந்து வாங்கிடணும்னு பாக்குறாரு. இதுல பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரியா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு. ஆப்பிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கிளியரா ஒரு டெசிஷன் எடுத்து இந்தியாவுக்கு வந்து ஐபோன் எல்லாத்தையும் மூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலும் ட்ரம்ப் அதுக்கு வந்து கண்டினியூஸா தடை போட்டுட்டு இருக்காரு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உலகத்தோட மிகப்பெரிய நாடுக்கும் உலகத்தோட அவங்க ஊர்லயே இருக்க மிகப்பெரிய கம்பெனிக்கும், அதான் வேர்ல்ட்லயே மிகப்பெரிய கம்பெனி, அவங்க ஊர்லயே மிகப்பெரிய கம்பெனி, ஆப்பிளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பஞ்சாயத்து. இன்னைக்கு வீடியோல அதை தான் நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சிம்பிளா 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபிளெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி, ஓகேவா, ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு. அது அவருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவர் ட்விட்டர்ல வந்து அவர் போஸ்ட் பண்ண மாட்டாரு, ட்ரூத் சோஷியல்னு ஒன்று வச்சிருக்காரு. அது அவரோட சொந்த ஆப், ஓகேவா. அதுல தான் அவர் எதா இருந்தாலும் போஸ்ட் பண்ணுவார். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல கண்டமானிக்கு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ட்விட்டர் அவரை பேனே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொந்தமா ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சுட்டு நான் இங்கே பேசுறேன்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. எனிவே, இப்போ அந்த கம்பெனில அந்த ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியால அவர் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேங்க நான் அது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஆனா ட்ரம்ப் மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. எனிவே, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹேவ் லாங் அகோ இன்ஃபார்ம்டு டிம் குக் ஆஃப் ஆப்பிள். டிம் குக் யாருனால் அவர் தான் வந்து இன்னைக்கு ஆப்பிளோட ஹெட், ஓகேவா. உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனியோட ஹெட், உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் மேன் சொல்லலாம். நான் ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு டிம் குக் ஆஃப் ஆப்பிள். ஆப்பிளை சார்ந்த டிம் குக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தட் ஐ எக்ஸ்பெக்ட் தேர் ஐபோன்ஸ் தட் வில் பி சோல்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வில் பி மேனுஃபேக்சர்ட் அண்ட் பில்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், நாட் இந்தியா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி டிம் கிட்ட சொல்லிட்டேன், அமெரிக்கால விற்கக்கூடிய ஐபோன் வந்து அமெரிக்கால தான் உருவாக்கப்படணும், இந்தியால உருவாக்கப்படக்கூடாது, ஆர் எனி பிளேஸ் எல்ஸ், வேற எந்த இடத்துலயும் உருவாக்கப்படக்கூடாது. ஒருவேளை அப்படி உருவாக்கப்பட்டுச்சுனா, if that's not the case, a tariff of at least 25%, மினிமம் 25% நான் டாக்ஸ் போடுவேன். மினிமம் 25ங்கிறது லிட்டரலா அது ஆப்பிள் அப்புறம் நடுவில் விற்கக்கூடிய செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை சாப்பிட்ரும், ஓகேவா. அந்த கம்பெனி எப்படி காசு பார்ப்பாங்க? என்ன ட்ரம்ப் சொல்றாருனால், அமெரிக்கா தான் வந்து உலகத்தோட மிகப்பெரிய ஐபோன் கன்சியூமர். ஐபோனை வந்து உலகத்திலே அதிகமாக வாங்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருனால், அமெரிக்கால கன்சியூம் பண்ணக்கூடிய ஐபோனை அமெரிக்கன் கம்பெனி உருவாக்குது, ஆனால் உருவாக்குறதுக்கு இவ்வளவு நாள் சைனால இருந்துச்சு. ட்ரம்ப் வந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்காரு, எல்லா கண்ட்ரி மேலயும் டாக்ஸ் ஏத்திக்கிட்டே இருக்காரு. அவரோட ஐடியா என்னன்னா, எல்லா கம்பெனியும் வந்து வெளிநாட்டுல பல வருஷமா அமெரிக்கால வந்து மேனுஃபேக்சர் பண்றது காசு அதிகமா இருக்கும்னு எல்லா கம்பெனிஸும் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, எஸ்பெஷலி சைனாவுக்கு போயிட்டாங்க. சைனால மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்குள்ள வந்து விற்பாங்க, சோ தட் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மத்த கண்ட்ரில இருந்தெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி நீ அமெரிக்காக்குள்ள கொண்டு வந்து விற்க முடியாதுப்பா. இதுவும் இந்த நேரத்துல சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பயங்கரமா எஸ்கலேட் ஆச்சுல, 100% டாக்ஸ், 200% டாக்ஸ். ₹1 வாங்க வேண்டியதை 4-5 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு ஏற்றி வச்சிட்டாங்க. ₹100 வாங்குறது நீங்க ₹500 வைப்பீங்க. ₹1,00,000 வாங்குறது ₹5,00,000 ₹6,00,000 சும்மா டாக்ஸ் கட்டி வாங்குற மாதிரி 2 கண்ட்ரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அந்த அதுக்கு முன்னாடியே யூஎஸ்ல வந்து இந்த பிரச்சனை சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் வரப்போகுதுங்கிறத ஸ்மெல் பண்ண ஆப்பிள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் ஐபோன்ஸ் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அட்லீஸ்ட் 50% ஆஃப் மேனுஃபேக்சரிங் நம்ம ஊருக்கு மூவ் பண்ணிட்டு தான். இப்போ தான் ட்ரம்ப் வந்து மறுபடியும் பஞ்சாயத்து பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாரு, if that is not the case 25% ஆவது அட்லீஸ்ட், which means இது ஸ்டார்டிங்ல 25 பாரு, நம்மளுக்கு தான் ட்ரம்ப் பத்தி தெரியுமே, முதல்ல 25 பாரு, அப்புறம் 50 பாரு, 100 பாரு, இப்படி விலையை ஏத்திக்கிட்டே போவாரு. நீ வந்து இவ்வளோ இப்போ நீ என்ன பண்ணுவ, என் ஊர்ல வந்து நீ விற்க முடியாதுல்ல அப்படின்னு மிரட்டுவாரு. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொன்னார்னால், must be paid by Apple to the US அப்படின்னு சொல்லிட்டு, thank you for your attention to this matter. பேசிக்கா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரசிடென்ட்டா பிஹேவ் பண்ணல, அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனா பிஹேவ் பண்றாரு. வேர்ல்டு ஃபுல்லா பாத்துட்டு இருக்க மாதிரி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இது வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் அமெரிக்காவோட பிக்கஸ்ட் கம்பெனியோட ஹெட்டுக்கும் நடக்க வேண்டிய ஒரு கான்வர்சேஷன், நடந்துட்டு இருக்கிற ஒரு கான்வர்சேஷனை ஒரு பப்ளிக்கா எல்லாரும், இன்னைக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூபர் பேசி பல பேர் உலகம் ஃபுல்லா பாக்குற அளவுக்கு அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா? ஸோ ட்ரம்ப் வந்து ஹீஸ் மோர் ஆஃப் அ பிசினஸ் மேன், ஒரு மோர் ஆஃப் இந்த இடத்துல இப்போ நீ என்ன பண்ணுவ பத்தரலாமா அப்படின்னு சொல்லி
பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் இந்த பழக்கம் ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ இதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேசிக்காக இப்போ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல ஐஃபோன் யாராவது ஃப்ரெண்ட் யூஎஸ்லேருந்து வராங்கன்னா நம்ம அடிக்கடி ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஊரில், மச்சான் எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு வாடா, ஏன்னா அங்கே காசு கம்மி. கரெக்டா? ஏன்னா யூஎஸ்ல வந்து ஐஃபோன் வந்து டாக்ஸ் எல்லாம் கம்மின்னு நம்ம நினைப்போம். பட் இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவர் வந்து டாக்ஸ் எல்லாம் போட்டாருனால் பயங்கரமா அது எகிரிடும். ரெண்டாவது விஷயம், பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருனால் ஐபோனை நீ யூஎஸ்ல செய்யு அப்படிங்கிறாரு. யூஎஸ்ல செஞ்சா என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட சொல்றேன். அமெரிக்கன்ஸ் வந்து ஐபோன் வாங்க முடியாம போயிடுங்க. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து மெஜாரிட்டி வாங்குறாங்கனால் அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கன் கரன்சில ஒரு ஐபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல ஏதாவது ஒரு டைப், இந்த நம்ம ஊர்ல ஏர்டெல் ஜியோலாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் டைப் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஸோ டீப்பா போவேனா, பட் அப்ராக்சிமேட்டா ஃபியூ தௌசண்ட் மேக்ஸிமம் ஹையர் அண்ட் தௌசண்ட்ஸ்லேருந்து 1 லேக் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ப்ரோ மேக்ஸ் ஃபோன்லாம். ஸோ இதனால தான் நம்ம யூஎஸ்லேருந்து வரப்போ ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா, இது ஏன் அவங்களால இவ்வளோ 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுது ஒரு ஐஃபோனை, ப்ரோ மேக்ஸை வந்து யூஎஸ்ல கொடுக்க முடியுதுனால் அந்த ஃபோனை வந்து நம்ம சைனால மேனுஃபேக்சர் பண்ணிருந்தாங்க, இல்லை இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி. நம்ம ஊரில் வந்து ஒரு லேபருக்கு கொடுக்க வேண்டிய காசு கம்மி. ஏன் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி. அமெரிக்காவில் வந்து நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு ஜூஸ் $1 அது எவ்வளோ விலை இருக்கும், 85 ரூபீஸோ 87 ரூபீஸோ இன்னைக்கு. இங்கே வந்து பேசிக்காக காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, ஊதியம் வேஜஸ் வந்து கம்மி. அதனால மேனுஃபேக்சரிங்க்கு வந்து சைனாவை ப்ரிஃபர் பண்ணாங்க, அதுக்கடுத்து இந்தியாவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அவங்களால ப்ராஃபிட்டும் வச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐஃபோனை கொடுக்க முடியுது. ஆனால் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ஆப்பிள் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை யூஎஸ்க்கு கொண்டு போனாங்கனால் 2 பிரச்சனை இருக்குது. அது அமெரிக்காவில் வாங்கக்கூடிய, உலகத்திலே அதிகமாக ஐஃபோனை கன்சியூம் பண்ணக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு ஐஃபோன் போகிறதுல பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? விலை தான். அது எவ்வளோ நான் சொல்ல வரேன், எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்களே இப்போ கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ விலை வரும்னு அடுத்து சொல்கிறேன். ரெண்டாவது, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஐஃபோன் வந்து இந்தியாவில் செய்கிறாங்கனால் திங்க் ஆஃப் த கம்பெனிஸ் தட் வில் கம் இன் டு இந்தியா. 2 விஷயம் நடக்கும் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் நடக்குதுனால ஐஃபோனுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியாவில் லேபரர்ஸ் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்கல்ல மினிமம். வேர்ல்டு ஃபுல்லாக ஐஃபோன் செஞ்சு இந்தியாவிலேருந்து அனுப்புறோம்னா thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ அத்தனை பேருக்கும் இந்த அசம்பிளி டெக்னாலஜி தெரியும். முதல் முக்கியமான விஷயம், கரெக்டாக ஒரு ஐஃபோன் அசம்பிள் பண்ணுற டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியும். அப்போ அத்தனை பேர் வந்து ஸ்கில்டு லேபரர்ஸாக மாறுறாங்க, டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லோட வராங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வருது, ஒரு அசம்பிளி ஃபெசிலிட்டி வருதுன்னா இவங்க அங்கே போக முடியும், இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும், ஸ்கில் ஆக்க முடியும், அவங்கள முன்னேற்ற முடியும், அவங்க மூலியமாக பல குடும்பங்கள் முன்னேறும்னு நிறைய விஷயம் இருக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இதை பண்ணல. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டாருன்னு. நோ, ட்ரம்ப் அவர் நாட்டுக்கு எது ப்ரோன்னு நினைக்கிறாருன்னா இந்த மேனுஃபேக்சரிங்கை யூஎஸ்க்கு கொண்டு வந்துருங்க. இந்தியாவுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கலாம், அவர் இன்டைரக்டா அவர் சைனாலையும் பண்ணாத இந்தியாலையும் பண்ணாதன்னு தான் சொல்றாரு. அதில் வந்து அவருக்கு நம்ம வந்து நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறோம். பட் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஸ்ட்ராங்காக எப்படியும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. we will wait for that. பட் கோயிங் பேக் டு யூஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒருவேளை மேனுஃபேக்சரிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை மேனுஃபேக்சரிங் வந்து யூஎஸ்ல தான் இருக்குது, ஐஃபோன் வந்து அமெரிக்கால தான் இனிமேல் செய்வாங்க. இவ்வளோ நாள் சைனால செஞ்சாங்க, இப்போ இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கால ட்ரம்ப் சொல்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சால் ChatGPT வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுக்குது. ஓகேவா, அதை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். யூஎஸ்ல இது மேனுஃபேக்சர் ஆச்சுனால் இட் குட் பி அப் டு 2.5 to 3 lakh rupees பேஸ் மாடல் ஆஃப் ஐஃபோன் வந்து 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்க முடியுங்கிறாங்க. ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கிட்னியை விற்று தான் வாங்கணும்னு சொல்லுவோம். 3 லட்சம் ரூபாய் போனால் 2 கிட்னி, அப்புறம் வந்து நம்ம உடம்புல எது வந்து விற்க முடியுமோ எல்லா பொருளையும் விற்று தான் அமெரிக்காலே ஐஃபோன் வாங்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் நம்ம ஊருக்கு வருதுன்னா அதுக்கு டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கெல்லாம் வர்றப்போ ஐஃபோன் எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகுது, ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ஆப்பிள் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை மொத்தமாக அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி யூஎஸ்க்கு மேனுஃபேக்சரிங்கை கொண்டு போயிட்டாருனால் வேர்ல்டு ஃபுல்லாக ஐஃபோன்கிற அந்த ஒரு ப்ராடக்டே வந்து சாக வேண்டியதான். பிகாஸ் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிடும், மக்கள்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. இது ட்ரம்ப்புக்கு ஏன் புரியலை அப்படின்னு தெரியல. நான் சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, ஒரு எக்கனாமிஸ்ட் அவங்க கிட்டலாம் கேட்பேன், எப்படிங்க ட்ரம்ப் கிட்ட இதெல்லாம் பேசுறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல அப்படின்னு. சம்டைம்ஸ் பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் லாஜிக். அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ஒரு பெரிய லாஜிக் இருக்குன்னுலாம் யோசிக்காத, சம்டைம்ஸ் அது கோக்மக்கா கூட பேசலாம். இப்போ யூஎஸ்க்கே நம்ம வருவோமே, யூஎஸ்ல ட்ரம்ப் வந்து ஏன் இதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்காவில் வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு, இங்க இருக்கிற வேலையெல்லாம் இப்போ இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் வந்துருச்சு, மேனுஃபேக்சரிங் எல்லாம் சைனாவுக்கு போயிடுச்சு, நான் இங்கே வந்தோடனே இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு இதே வேலையை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், சம்பளம் அதிகம், ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ப்ராப்பர் டெவலப்டு கண்ட்ரி வித் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், ட்ரேட் ரூல்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் மீறி அவங்க அங்கே ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். அப்படியே அதை மீறி அவங்க வித்தாலும் அதை மற்றவங்க வாங்குவாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. பிகாஸ் இட் வில் பி சூப்பர் 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 எக்ஸ்பென்சிவ். அதனால தான் குளோபலா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, எதுவுமே வந்து அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது கன்சியூமர் ப்ராடக்ட் மக்களுக்கு கடைசியில் வந்து சேரக்கூடிய, ஐ திங்க் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கார் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா. அது யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்றதை விட உலகத்தில் நிறைய இடங்கள்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. லோ
லோக்கலாக செட் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் காஸ்ட் கட் பண்ணும். பட் அமெரிக்காவில் வந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாருல, அது காஸ்ட் எல்லாத்தையும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரம்ப் அதை வந்து புரிஞ்சுக்காம நிறைய இதை பண்ணிட்டுருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இதுவரைக்கும் ஆப்பிள் வந்து இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங்கை கொண்டு போக போகிறாங்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் வரல. அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது. ட்ரம்ப் வந்து எப்போவுமே இப்படி தான் பயங்கரமாக அப்படியே பில்டப் கொடுத்து ஏதாவது பெருசாக பேசுவார், கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடும். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்படி பயங்கரமாக அப்படியே எஸ்கலேட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க டேக்ஸை மாற்றின்னு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றும் வேணாம்ப்பா, கோட்டெல்லாம் முதல்லேருந்து அழிங்க, நம்ம முதல்லேருந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் cannot be trusted 100%. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு பிரசிடென்ட் கிட்ட பேசுறோங்கிறத விட we are talking more of a business man. ஸோ அதனால ட்ரம்ப்பை டீல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சைலண்டாக இந்தியா வந்து எந்த ரியாக்ஷனும் இப்போ கொடுக்காம இருக்காங்க. அப்படியே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டோம்னா இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வின். ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு வர்றது வந்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய வின். இவ்வளோ நாள் நம்ம கவர்மெண்ட் அதை கொண்டு வந்ததே ஒரு கிரேசியான விஷயம். அடுத்து வந்து இப்போ டெஸ்லா வந்து இந்தியாவில் வந்து இடம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் இந்தியா. ஐ ஹோப் இந்தியா கண்டினியூஸ் டு அட்ராக்ட் மோர் மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ தட் இந்தியா வந்து இன்னைக்கு சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுறது இன்னைக்கு பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷம் கழிச்சாவது நம்ம இதெல்லாம் இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ இதுதான் அந்த மேட்ரு. கண்டிப்பாக நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கிறவங்க பேசுவாங்க, ஐஃபோன் விளையாட போகுது, நீங்கள் அடுத்த நியூஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. முதல்ல உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், ட்ரம்ப் வந்து எப்பவும் போல பயமுறுத்திட்டு கடைசியில் புஷ்ஷுன்னு போக வச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? விச் இஸ் எஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உண்மையிலே ட்ரம்ப் இந்த தடவை சீரியஸாக தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு ஐஃபோன் வருமா வராதா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் என்ன சொல்றீங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் மீ. கம் அண்ட் ஃபாலோ மீ தேர். அண்ட் அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத டிஎம் பண்ணி சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.